மாநகர முதல்வர் சரவணபவன் அவர்கள் பேசினார். அவர் சொன்னதற்கு நான் நிச்சயமா அதிகாரி மட்டத்தில் பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும் 2008ஆம் ஆண்டு நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கிற பொழுது பெவர் மைதானம் எப்படி இருந்தது நீங்கள் வெப்சைட்ல பார்த்தா தெரியும். அந்த மைதானத்தை உருவாக்குவதிலே எங்களுடைய பங்கு கணிசமாக இருந்தது என்றால் யாரும் மறக்க முடியாது. இந்தியாவில் 6 கோடி ஜனங்களுக்கு இருக்கிற 2 மில்லியன் அரசு ஊழியர்கள், இங்க இருக்கிற 2 மில்லியன் மக்கள் வாழுகிற பகுதியில் கிட்டத்தட்ட 17 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதிலே குறைப்பு செய்ய வேண்டும் என்று IMF சொல்லியிருக்கிறது. முக்கியமாக படிப்படியாக எமது மாவட்டம் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர்களாக வளர்ந்து வருவதை எங்களால் கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது இன்னமும் மென்மேலும் வளர வேண்டும். உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் கொடுப்பதற்கு அதிகாரிகளும் பயிற்றுவிப்பாளர்களும் நிர்வாகிகளும் அரசியல்வாதிகள் இருக்கிறோம் என்று இந்த விருதுகளை பெற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதோடு இந்த நோக்கத்தை அடைவதற்கு மென்மேலும் வீராங்கனைகள் வெற்றியாளர்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும். அதற்கு ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசு அதிகாரிகளும் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் தொடர்ந்தும் பாடுபட வேண்டும். உண்மையிலேயே எங்களுடைய மாவட்டத்தில் இன்று இந்த சாதனையாளர் உருவாக்கி இருந்தாலும் கூட எங்களுடைய மாவட்ட பரப்புக்கும் சனத்தொகைக்கு வைத்தால் போல் இவை இடம்பெறுதா என்று கேட்டால் உண்மையிலே இல்லை. அந்த திருப்தி அடையாத மனநிலை எமக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னமும் முன்னேற வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அண்மையிலே மாகாண மட்டத்துக்கு மகளிர் பிரிவிலே ஒரு எல்லைப்புற பாடசாலை தெரிவிக்கப்பட்டது. அந்த எல்லைப்புற பாடசாலையில் விளையாட்டுத்துறை சார்ந்த கல்வித்துறை சார்ந்த பயிற்சிப்பாளர்களோ அல்லது மாகாண மட்ட பயிற்சிப்பாளர்களோ அங்கு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற குறைபாட்டை சில சமூக மட்டத்திலிருந்து அறியக்கூடியதாக இருந்தது கவலை அளித்தது. அப்படியாக கிராம மட்டத்திலே தானாக உயர்ந்து வளர்ந்து வருகிறவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. அதுபோன்று எல்லை கிராமப்புறங்களிலே இருக்கிற மைதானங்கள் உட்கட்டுமான வசதிகளை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். அதுபோன்று இன்னமும் நாங்கள் பிரவேசிக்காத விளையாட்டுத்துறையில் இருக்கிறது. உதாரணமாக குறிப்பார்த்து சுடுவது இன்னமும் எங்களுடைய மாவட்டத்திலே பெரிதாக வரவில்லை. அதுபோன்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாரம்பரிய ஆயுதமாக இருக்கிற வில் எய்வர் போன்ற விடயங்கள் இன்னமும் நாங்கள் பிரகாசிக்கக்கூடிய துறைகளாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய
திட்டமிடல்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் எதிர்காலத்தில் இங்கிருப்பவர்களை நாங்கள் இணைந்து கட்டியெழுப்ப கொண்டிருக்கிறோம். அதுபோன்று படவாங்கரை பகுதியிலே இருக்கிற கலந்துள்ள விளையாட்டு வீரர்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய மைதான வசதிகள் இல்லை. இவற்றையெல்லாம் மேம்படுத்த வேண்டிய திட்டமும் பொறுப்பும் அமைத்திருப்பதை நாங்கள் உணர்வோம். இருந்தாலும் இப்பொழுது பொருளாதார சூழலை வெற்றிகளாக இடம் கொடுக்காட்டியும் எதிர்காலத்திலே நிச்சயமாக நாங்கள் வெற்றி கட்டியெழுப்ப வேண்டும். இங்கு கௌரவ மாநகர சபை முதல்வர் சரவணபவன் அவர்கள் பேசினார். அவர் இல்லை என்றாலும் அவர் சொன்னதுக்கு நான் நிச்சயமாக அதிகாரி மட்டத்தில் பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், 2008ஆம் ஆண்டு நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கிற பொழுதோ வேவர் மைதானம் எப்படி இருந்தது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தால் தெரியும். அந்த மைதானத்தை உருவாக்குவதிலே எங்களுடைய பங்கு கணிசமாக இருந்தது என்றால் யாரும் மறக்க முடியாது. இருந்தாலும் அது இன்று புனருத்தானம் செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இன்னமும் சிறப்பாக பராமரிக்கப்படலாம். இருந்தாலும் மாநகர முதல்வர் சொன்னது போல எம்எஸ்டி, அதாவது முகாமைத்துவ அனுமதி பெறுவதிலே தாமத தடைகள் இருக்கிறது. அவர் IMF பற்றி பேசினார். IMF சொல்ல விடயம் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் 6 கோடி ஜனங்களுக்கு இருக்கிற 2 மில்லியன் அரசு ஊழியர்கள், இங்கே இருக்கிற 2 மில்லியன் மக்கள் வாழுகிற பகுதியில் கிட்டத்தட்ட 17 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதிலே குறைப்பு செய்ய வேண்டும் என்று IMF சொல்லியிருக்கிறது. இந்த நிலைமையெல்லாம் சொன்னாங்க சொன்னார். இருந்தாலும் ஒரு மாநகர முதல்வருக்கு தன்னுடைய நிதியிலிருந்து உடனடியாக தேவைப்படுகிற ஆட்சேர்ப்பை தற்காலிகமாக இணைத்துக் கொள்ள முடியும். அதற்கு இங்கு வந்த கௌரவ ஆளுநர் ஜெயபாத் அவர்கள் கையொப்பமிட்டால் உடனடியாக செய்து விட முடியும். அதை நான் முடிந்தால் செய்து கொடுக்கிறேன். ஆனாலும் ஒன்று உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே நவநீதன் கமிஷனர் போன்ற சில ஆணையாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிளிர்ந்த வறுமையிலே பாடிய வீரர்களுக்கு வேலை கொடுத்தார். இப்பொழுது இதுக்கு வேலை வழங்குகிறவர்களும் இதே மாதிரியான விளையாட்டு வீரர்களை அவர் கௌரவப்படுத்தினால் நிச்சயமாக நான் அவருக்கு உதவுவது தயாராக இருக்கிறேன் என்கிற செய்தியை நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் எங்கள் எல்லோருக்கும் பொறுப்பு இருப்பதன் காரணமாக நாங்கள் சிறப்பாக இந்த மாவட்டத்தில் கட்டியெழுப்ப வேண்டும். டாக்டர் தமிழ்வாணன் அவர்களுடைய முதல்வர் தேசிய மட்டத்திலே உயர்ந்த இடத்தை முதல்நிலையில் அடைந்தார். துவாரகை சென்ற பொழுது எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இடம்பெற்றது போல உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்வு இருக்கிறது தான் எங்களுடைய மாவட்ட பற்று அல்லது மண்பற்று என்று சொல்வார். அந்த பற்று ஊடாகத்தான் நான் உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் நானும் பேச முடியாத சாதாரண கிராமத்தில் நான் மறந்திருப்பேன். ஏன் அதை குறிப்பிடுறேன் சொன்னால், தன்மானம் என்பது, முயற்சி என்பது, அல்லது ஜனா அவர்கள் சொன்னது போல வெல்வது என்பது இந்த உலகத்தில் கடினமானது. நான் சொன்னேன், உங்களுக்கு ஆயுதம் ஒப்படைத்த கதையை சொன்னேன் 2008. அதுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது முதலாவது மட்டக்களப்புக்கு மனுஷன் போவானா என்று ஒருவர் கேட்டதற்கு அந்த பகுதியை சேர்ந்தவருக்கு முதலாவது நான் கை வைத்தேன். அதிலிருந்து தான் நான் என்னுடைய பேர் பிரபலியமானது என்பது சிலருக்கு தெரியும். ஆகையால் அந்த உறுதியான மண்பற்றும் பாசமும் இருந்தால் மக்களுக்கு பணியாற்றலாம் என்பது என்னுடைய எண்ணக்கருவும் என்னுடைய உறுதியான நிலைப்பாடும் கூட. ஆகையால் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற உணர்வோடும் நாங்கள் மாவட்டத்தை கட்டியெழுப்பி மாவட்டத்திலே பேர் பெறக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி தேசிய மட்டத்திலே சர்வதேச மட்டத்திலே சாதனை படைக்கக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் கைகோட்டு செயல்பட வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனைகள் அல்லது மறைமுகமாக சொன்னது போல ஊழல் பிரச்சனை என்று பல விடயங்களை சொல்லலாம். அது இல்லாமல் உலகம் இல்லை. உலகம் தோன்றியதா நாள் முழுக்கம் எல்லா விடயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்குள்ளே நல்லவற்றை தேடி கண்டுபிடித்து அடையாளமிட்டு விட்டு செல்வதுதான் மனித வாழ்க்கையாக இருக்க முடியும். அந்த அடிப்படை நாங்கள் முடிந்தவரை மாவட்டத்துக்காக மக்களுக்காக உழைப்போம் என கூறி என்னையும் இந்திய இணைய நிகழ்விலே கஷ்டப்பட்டு கட்டாயமாக வர வேண்டும் என்று பலமுறை தொல்லைப்படுத்தி அழைத்த எங்களுடைய அரசாங்க அதிபருக்கும் முடிந்தவரை அவருடைய ஜனாவர்கள் சொன்னது போல அவருடைய சேவையிலே இறுதி ஆண்டுகளாக இருப்பதன் காரணமாக அவரும் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டமாக தன்னுடைய காலத்திலே மட்டக்களப்புக்கு ஒரு கீதத்தை ஏற்றிவிட்டு சென்றிருக்கிறோம். அல்லது மிக கடுமையான சூழலிலே கோவிட்டுக்கு பின்னான கடுமையான சூழலை நிர்வாகம் செய்துவிட்டு சென்ற ஒரு நிர்வாக உயர்நிலை அதிகாரி இருப்பார். அவருடைய சில பிரச்சனைகளும் இப்பொழுது இருக்கிற அதிகாரிகளுக்கு பாடமாக இருக்கும். எனக்கும் அவர் சில கற்பிதங்களை கற்றுத் தந்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே அவருக்கும் என்னுடைய விசேட நன்றிகளை கூறி சிறப்பான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து ஊழியர்களுக்கும் முக்கியமாக இதற்கு நிதி வழங்கிய நிறுவனங்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.